தள்ளுற ஆளுகளை பாரு பயில்வானுங்களே. ஏமா முன்னாடி அந்த முன்னாடி சொன்னா பெரியவாளை பாரு இன்னும் தாங்கி பிடிச்சிட்டு. பெரியம்மா இந்த வண்டி வாங்கிட்டு செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்கல எவ்வளோ பிரச்சனை. அதை ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு. பாவம் அது தள்ளவே முடியல. பெரியம்மா பாரு பயில்வானு எப்போ பாரு இதே வேலை தான் எனக்கு. இந்த வண்டி எடுத்து வந்தா முதல் ரெடி பண்ணும். அதான் அது ஒரு 3000 ஆகுதுன்னா ரெடி பண்ண ஞாபகப்படுத்தினா கூட ஆகும். அதுவும் பண்ணுறதில்ல காசு இருக்கும்போது. பார்த்து நீயே பெரியம்மா சும்மா கை வச்சுட்டு இப்போ வந்து நான் தள்ளிட்டா இது பின்னாடி தள்ளணும். ஸ்டார்ட் ஆகுதான்னு ஒரு ஓட்டிப்பாரு அதுக்குள்ளேயுமா தள்ளுறதா தள்ளி விட்டு ஸ்டார்ட் ஆகல. தெரியலையே. ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆயிடுச்சு சும்மா ஸ்டார்ட் தான் ஆயிடுச்சு. இல்லைங்க அது அவசரம் மாட்டேன் நானும் அன்னைக்கு இப்படித்தான் தள்ளிட்டு கிடந்தேன். அடுத்து துவைக்கிற வேலையா எல்லாம் முடிச்சு அடுத்து துவைக்கிறதா? சமைக்கிறது துவைக்கிறது. நீ ஸ்டார்ட் ஆகலின்னு நீயே தள்ளிக்கோ. எங்கதான் முடியும். எனக்கு இப்படித்தான் பங்களாபுதூரில் தள்ளுன்னு நான் நிறையா பக்கம் இப்படி தள்ளித்தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை மாற்றிக்கலாம் சீக்கிரம். அந்த செல்ஃப் ஸ்டார்ட் தான் பைக்குக்கு எப்படி இருக்குது செல்ஃப் ஸ்டார்ட் அந்த மாதிரி. பெரியம்மா தான் சமக்கா முடியப்பா தள்ளிட்டு வண்டி கூட ஓடுறது பார்த்தியா? பாவம் பயந்துருச்சு. ஏன் ஸ்டார்ட் ஆகலின்னு எப்படி ஊருக்கு போவாங்கன்னு பயந்துருச்சு. பாவம் பயந்துருச்சு. எப்படி அதனால முடியலனால எப்படி தள்ளுது வரு. இது ரெடி வண்டிலையே சாமி இது எப்படி ஊருக்கு போகிறது, இது எப்படி ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்ட்டு சொல்லிகிட்டே புலம்பல். முடியலனாலும் அப்படி தள்ளுது பாவம். வேற எங்கே வந்து என்னாலும் முடியாது சாமி அப்படின்ட்டுருவாங்க. அது எந்திரிச்சு கூடுன்னு எனக்கு முந்தி வேறு இதைத்தான் நாங்கள் கட்டி விட்டுச்சுவங்க அப்பா அப்பாவும் உங்கள் ஆயம். இன்னொரு தகரம் வந்து நீட்டாக அடைச்சிருக்கலாம்.